आर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये। आबालमौलिपर्यन्तं गुरोर्नामाहतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्धं चिदमनोरथाः। दुर्वादित्वान्तरवे वैष्णवेन्दी वरेन्दवे ஸ்ரீ ராகவேந்திர குருவே நமோ அத்தியந்த தயாளவே. இந்த பதிவு குருராஜரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரை பற்றியது. மேலும் அவரின் சிறப்புகள் சுருக்கமாக அடியேனுக்கு தெரிந்த வரையில் பகிர்கின்றேன். குருவே சரணம். ஸ்ரீ வியாசராஜர் 1447 1539 காலங்களில் வாழ்ந்த ஒரு மகான். இந்த பூமியில் 92 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு உன்னதமான ஞானி ஸ்ரீ வியாசராஜர் அவர்கள். பின்னர் 56 ஆண்டுகள் கழித்து இதே நாம் வாழும் இந்த மண்ணுலகில் 1595 வருடம் வேங்கடநாதராக அவதாரம் எடுத்த மகான் ஸ்ரீ வியாசராஜர். அவரே பின்னாளில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற அவதாரத்தையும் எடுத்து இன்னும் நம்மோடு ஜீவனோடு பிருந்தாவனத்தில் இருந்து வாழ்ந்து வருகிறார். எப்போதுமே ஞானிகள் கடவுளின் நேரடியான பார்வையில் இருந்து மண்ணுலகில் அவதாரம் எடுக்கும் வல்லமை கொண்டவர்கள். அதிலும் ஸ்ரீ ராகவேந்திர குரு அவர்கள் தனது முந்தைய அவதாரமாக வியாசராஜராக அவதாரம் எடுத்து விஜயநகர பேரரசின் அரச குருவாக திகழ்ந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வாழ்ந்து அவரின் ஆட்சிக்கு தலைமை குருவாக இருந்து சிறப்பான ஆட்சிக்கு வழிவகுத்தவர் ஸ்ரீ வியாசராஜர் அவர்கள். வியாசராஜர் 579 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்து வந்த ஞானி மகான். பின்னர் தம் சேவை இந்த உலக மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்த இறைவன் வியாசராஜர் என்ற சந்நியாசியை 1595 ஆண்டு சிதம்பரம் அருகே புவனகிரியில் தமிழ்நாட்டில் அவதரிக்கச் செய்தார். அவரே பின்னாளில் ஸ்ரீ ராகவேந்திரர் இன்னும் நம் உலக மக்களின் மனங்களில் நீக்கமர ஆத்ம குருவாக திகழ்ந்து வருகிறார். நம் குருராஜர் வியாசராஜரின் இயற்பெயர் எதிராஜர் ஆகும். இவரின் குரு ஸ்ரீபாதராஜர். தனது குருவின் ஆணைக்கிணங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு 12 ஆண்டுகள் பூஜைகள் செய்தார். பூஜைகள் என்றால் நாம் நினைப்பது போல சாதாரணமாக அல்ல. வியாசராஜர் திருப்பதி சென்று அந்த மலையை பார்த்த மாத்திரம் அந்த மலை முழுவதும் சாலக்கிராம மலையாக காட்சியளித்ததால் 12 ஆண்டு காலம் தனது பாதம் படாமல் மண்டியிட்டு மலை மீது ஏறி நித்திய கைங்கரியம் செய்துவிட்டு பிறகு மண்டியிட்டு கொண்டே மலையை விட்டு கீழே இறங்கிய பின்னர்தான் எழுந்து நடப்பாராம். தனது பாதம் படாமல் 12 ஆண்டுகள் ஸ்ரத்தையாக பூஜை செய்து வந்துள்ளார் ஸ்ரீ வியாசராஜர். பக்தி என்றால் அப்பேற்பட்ட பக்தி. அதன் பலனாகவே தனது அடுத்த பிறப்பில் ஏழுமலையான் கருணையால் வேங்கடநாதராக அவதாரம் எடுத்தார். அது மட்டுமின்றி தனது கடைசி பூஜை துவாதசி அன்று வியாசராஜர் பூஜையை முடித்து கொண்டு வெளியே வந்தபோது ஏழுமலையான் தனது மேல் வஸ்திரத்தை வியாசராஜருக்கு சாற்றி அவரின் இந்த 12 ஆண்டுகள் அவர் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டதாக கூறி மேல் அங்கியை வியாசராஜருக்கு சாற்றினார் திருப்பதி வேங்கடநாதர். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மகான்தான் ஸ்ரீ வியாசராஜர். அவரேதான் நம் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். நீங்கள் வணங்கி வரும் மகான் ஒரு சரித்திர நாயகர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் பாரத தேசம் முழுவதும் சென்று ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் வியாசராஜர். தமிழகத்தில் மட்டும் சுமார் 230 ஆஞ்சநேயர் விக்கிரகங்களை அமைத்து வழிபாடு செய்துள்ளார் வியாசராஜர். அதன் பேரில் நமது ஈரோடு அதன் அருகே உள்ள ஆஞ்சநேயர்கள் வஉசி பூங்காவில் அமைந்துள்ளது. கருங்கல்பாளையம் ராத்திரி சத்திரத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சங்ககிரியில் அமைந்துள்ளது. சத்தியமங்கலம் அருகே தாராபுரம் காடு அனுமந்தராயர் கோவில், சேலம் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர், கரூர் அருகே முசிறி
திருச்சி இதுபோன்ற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வியாசராஜர் தேச சஞ்சாரம் செய்து அதற்கு அடையாளமாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துள்ளார். அது மட்டுமின்றி அவர் வாழ்ந்த காலத்திலே 732 அனுமன் சிலைகளை வைத்து வழிபாடு செய்த பின்னர் அடுத்து வரும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தில் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் அமையப்பெறும் என்பதை வியாசராஜர் காலத்திலே தீர்மானித்து விட்டார் நம் குருராஜர். வியாசராஜராகிய குருராஜர் தான் அமைத்த பெரும்பாலான ஆஞ்சநேயர் உள்ள இடங்களில் எல்லாம் தனது மிருத்திகா பிருந்தாவனங்கள் அமைந்துள்ளது என்பதை நம்மால் காண முடிகிறது. அப்போது தனது அடுத்த அவதாரத்தில் தனது மிருத்திகா பிருந்தாவனங்கள் எங்கெல்லாம் அமையப்பெறும் என்பதை தனது முந்தைய அவதாரமான வியாசராஜர் காலத்திலே தெரிவித்து விட்டார் குருராஜர். அப்போது என்ன ஞானம் அவருக்கு! முக்காலமும் அறிந்த மகான் என்பதை அறிந்து கொள்ள இதைவிட ஒரு சான்று வேறென்ன வேண்டும் நமக்கு? பெருமாளுக்கு எவ்வாறு 108 திவ்ய தேசங்கள் உள்ளனவோ அதே போன்று குருராஜருக்கு 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் என்பது ஒரு சான்று. ஏன் குருராஜர் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் அமைய வேண்டும் என்று கூறினார்? எண் 7 என்ற எண்ணை மையப்படுத்தி சொன்னதற்கு காரணம் மற்றும் 7 என்ற எண்ணில் உள்ள சிறப்புகள் என்ன என்பதை உணர்த்த 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் வரும் என்று கூறியுள்ளார். அப்போது அந்த எண் 7இன் சிறப்புகள் என்ன? பிறப்புகள் 7, பெண்களின் பருவம் 7, தினங்கள் 7, கன்னிகள் 7, மண்டலங்கள் 7, மேகங்கள் 7, கடல்கள் 7, ஸ்வரங்கள் 7, இசைகள் 7, நகரங்கள் 7, திணைகள் 7, தலைவள்ளல்கள் 7, இடைவள்ளல்கள் 7, கடைவள்ளல்கள் 7, ரிஷிகள் 7, சிரஞ்சீவிகள் 7, ஆக மொத்தம் 16. இதன் கூட்டுத்தொகையும் 7. ஆக இந்த 7 அப்படிங்கிற எண்ணை மையப்படுத்தி குருராஜர் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் பின்னாளில் அமையப்பெறும் அப்படின்றத அவர் கூறியதற்கு காரணம் இதுதான் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு முறை கிருஷ்ணதேவராயருக்கு குஹயோக பரிகாரம் செய்வதற்காக ஒரு நாள் அரச பதவியில் அமர்ந்து ராஜாவாக ஆட்சி செய்து இந்த ஆட்சி பீடத்தை காப்பாற்றி கொடுத்து பின்னர் கிருஷ்ணதேவராயரை ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார் வியாசராஜர். அன்று முதல்தான் வியாசராஜர் என்று மக்களால் போற்றப்பட்டார். அந்த குஹயோகம் கிருஷ்ண சர்ப்ப வடிவில் வந்தபோது அவர் தனது காவி வஸ்திரத்தை சிம்மாசனத்தில் இருந்தவாறே அந்த சர்ப்பத்தின் மீது எரிந்ததில் அது சாம்பலானது. பின்னர் அந்த குஹயோக காலம் முடிந்த மறுநாளே ராஜ்யத்தை திரும்ப பெறுமாறு கிருஷ்ணதேவராயரிடம் வியாசராஜர் கேட்டுக்கொண்டார். ஆனால் கிருஷ்ணதேவராயரோ தயங்கினார். இதை நீங்கள் நன்கொடையாக வைத்து கொள்ளுங்கள் என்று வியாசராஜரிடம் கூற அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்று மறுத்துவிட்டார். ஆனால் வியாசராஜரோ இது எனது ஆணை, திரும்ப ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற கிருஷ்ணதேவராயர் ராஜ்யத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். வியாசராஜரின் சீடர்கள் விஜயேந்திர தீர்த்தர் மற்றும் வாதிராஜ தீர்த்தர் ஆகியோர் இன்னும் சில சீடர்கள் இருக்கிறார்கள். 1539 வியாசராஜர் ஹம்பிக்கு அருகே உள்ள நவபிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் ஆனைக்குந்தியில் நடுநாயகராக பிருந்தாவனஸ்தரானார். ஒரு செவிவெளி செய்தி ஒன்றை கூறுகின்றேன். மந்திராலயத்தில் பூஜை செய்து வந்த ஆச்சார் கனவிலே குருராஜர் தமிழகத்திலே பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்று கூறியதற்கு இணங்க மந்திராலயம் மூல பிருந்தாவனத்திலிருந்து மிருத்திகை எடுத்துக்கொண்டு நடைபயணமாக நித்திய பூஜைகள் செய்து சுமார் 3 ஆண்டுகள் நடைபயணம் மேற்கொண்டு ஆந்திராவில் இருந்து வடக்கே நோக்கி பயணித்து ஈரோடு காவேரி கரை அடைந்து ஒரு நாள் நித்திய பூஜைகள் செய்து வந்தபோது குருராஜர் அந்த ஆச்சார் சொப்பனத்தில் எனது முந்தைய அவதாரமான வியாசராஜராக இருந்தபோது
ஆஞ்சநேயர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் இந்த காவேரி கரையோரம். ஆகவே எனது முதல் மிருத்திக பிருந்தாவனத்தை இந்த காவேரி கரை அருகே அமைய வேண்டும் என்று சொன்னதாகவும் அதன்படியே இங்கே மிருத்திகை பிருந்தாவனம் அமைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அப்படி ஒரு வரலாறு சிறப்புமிக்க பிருந்தாவனம்தான் இந்த ஈரோடு காவேரி கரை மிருத்திகா பிருந்தாவனம். மந்த்ராலயத்திற்கு பின் மிகவும் புகழ்பெற்ற பிருந்தாவனமாக திகழ்வது நம் ஈரோடு காவேரி கரை பிருந்தாவனம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 220 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மக்கள் தரிசித்து சென்ற பிருந்தாவனம். மேலும் அனைத்து மடாதிபதிகளும் தனது சமஸ்தான பூஜையை நடத்திய மடம் இந்த ஈரோடு காவேரி கரை மடம். உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த பிருந்தாவனத்தை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னையும் ஒருவனாக்கி குருராயரின் மகிமைகளை கூற பணித்தமைக்கு குருராஜருக்கு கோடான கோடி நன்றிகளை அவர் பாதார விந்தங்களில் அடியேன் சமர்ப்பிக்கின்றேன். ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் குரு சார்வபௌமர் ஆராதனை வழிபாடு 7/3/2026 அன்று அனைத்து ராயர் மடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். அனைத்து ராயர் பக்தர்கள் தமது ஊர்களில் அமைந்துள்ள ராயர் மடத்திற்கு சென்று வியாசராஜர் மற்றும் குருராஜர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.